Hello dear students, welcome to Sean's Education Hub. இந்த வீடியோல செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்டர்ட் 10 இங்கிலீஷ் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2025 கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீஸ் பார்க்கலாம். இதில் மெயின்லி நான் vocabulary and grammar மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கீ போட்டிருக்கேன். So as usual, first 3 synonyms. He was strumming the old zither with a big paw. So strum அப்படின்றது generally guitar play பண்ணுற அந்த action, playing with fingers across the strings. அதுதான் strum mean பண்ணும். So related action here. So option A, playing fingers across the strings. Question 2, the voyage had stopovers at 4 ports for replenishment of ration. So replenishing அப்படின்னு சொல்லும்போது refill பண்ணுறது, இல்லைனா அதை meaning restore அப்படின்னு சொல்லுவோம். So option D. He has a smaller communication aid. It has been mounted on his walker. So mountain பொதுவாக நிறைய மீனிங் இருக்குது. இங்கே நமக்கு சூட் ஆகிற மீனிங் ஆப்ஷன் பி, fitted. Next 3 antonyms. He proved that he had an acute sense of self-respect. Acuteன்றது high. ஸோ இங்கே அதோட ஆண்டனிம் poor. ஆப்ஷன் A. The indignant old man belonged to the heart. Question 5. அதோட ஆண்டனிம் indignant, அதோட ஆண்டனிம் calm. ஆப்ஷன் C. 6th he reproached in anger. ஸோ reproached அப்படின்றது யாரையும் blame பண்ணுறது. ஸோ ஆண்டனிம் praised or honored. Option A. Question 7, millennium உடைய plural form millennia. millenniums ன்னு சொல்லுவாங்க ரேரா, பட் அந்த ஆப்ஷனில் இல்லை. 8th question, suitable prefix add பண்ணோம். Wipro is an international company. ஸோ national கொடுத்துருக்கு. ஆப்ஷன் C, inter. Then question 9, VR உடைய expansion virtual reality. Option C. Question 10, phrasal verb. The police personnel instructed the mob to go away from the place during the strike. Question 11, பேர் பண்ண சொல்லியிருக்கு ஓவரோட. ஸோ அதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, ராட். ஓவர் ராட், ரொம்ப எலாபரேட்டாக இருக்கிறது, புரியல, அந்த மாதிரி விஷயத்தை தான் ஓவர் ராட் அப்படின்னு சொல்லுவோம். 12 ப்ரப்போசிஷன். டெல் தம் டேஷ் கம் குவிக்லி. இங்கே உங்களுக்கு சூட்டாகிற வேர்டு டூ தான், பட் இங்கே டூ ப்ரப்போசிஷனாக யூஸ் பண்ணாமல் ஆக்சுவலி இன்ஃபினிட்டிவாக யூஸ் பண்ணியிருக்கு. அதாவது 2 + verb கம். ஸோ ப்ரிப்போசிஷன் இங்கே டினோட் பண்ணலை, பட் அது சூட்டபிள் ஆன்சர் இங்கே டூ தான், பட் நாட் யூஸ்ட் ஆஸ் அ ப்ரிப்போசிஷன். கொஷின் 13, டென்ஸ் ஃபார்ம். ஐ டேஷ் டு ஹர் பிளேஸ் ஆன் ஃபுட் லாஸ்ட் நைட். ஸோ பழைய விஷயம் நேற்று நடந்தது. ஸோ வெண்ட். ஐ வெண்ட் டு ஹர் பிளேஸ் ஆன் ஃபுட் லாஸ்ட் நைட். அப்புறம் லிங்கர். as soon as Tilaga saw a snake, she ran away. Option D. Then next 15 to 22 textual questions. So 23 grammar பார்க்கலாம். Otherwise, he had searched every inch. So, object every inch place mean பண்ணுது. Every inch had been searched. So, past perfect நம்ம passive மாற்றும் போது been add ஆகும். Every inch had been searched by him. Then 24 indirect. Have you come from Holmes? He asked Watson. He asked Watson whether he had come from Holmes. இது yes or no questionனால நீங்கள் இங்கே வெதர் யூஸ் பண்ணணும். தென் கொஷின் 25, சிம்பிள் சென்டென்ஸ்க்கு மாற்றணும். சிம்பிள் சென்டென்ஸாக கம்பைன் பண்ணணும். ஐ ஹாவ் சம் பில்ஸ், ஐ மஸ்ட் பே தெம். ஐ ஹாவ் சம் பில்ஸ் டு பே. ஸோ நீங்கள் சிம்பிள் சென்டென்ஸ்க்கு மாற்றும் போது இங்கே 2 வேர்ப், ஒன்று ஹாவ், இன்னொன்று பே. ஸோ ஏதாவது ஒரு வேர்பை நீங்கள் ஜெரண்ட் ஃபார்மாவோ இல்லை இன்ஃபினிட்டிவ் ஃபார்மாவோ மாற்றணும். ஸோ இங்கே நீங்கள் பே இன்ஃபினிட்டிவ் ஃபார்மாக மாற்றுறீங்க. ஐ ஹாவ் சம் பில்ஸ் டு பே. ஒரு ஃபைனைட் வேர்ப் இருக்கும் போது அது சிம்பிள் சென்டென்ஸ். அப்புறம் கொஷின் 26 பங்க்சுவேஷன். ஸோ ஹெச்சை நீங்கள் கேபிட்டல் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஹவு மச் டஸ் திஸ் பென் காஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் போடணும். ஹவு மச் டஸ் திஸ் பென் காஸ்ட். இதை நீங்கள் ஒரு இன்வெர்டட் கமாஸ்குள்ளே எடுத்துட்டு கமா போட்டு ஆஸ்ட், அன்பு, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப். 27th ஃபர்ஸ்ட் கொஷின் எரர் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ண முடியாது, அது உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிடும். 27 this man in the ship was young, or இப்படியும் எழுதலாம், the man in this ship was young. both the formation உங்களுக்கு கரெக்ட் மீனிங் கொடுக்குது. புக்கில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் both will get you marks. then road map, கரெக்டாக டைரக்ஷன்ஸ் எழுதும் போது ஃபுல் 2 மார்க் கிடைக்கும். then 29 to 34 textual questions. 35 textual question தான், ஆனால் அது உங்களுக்கு ரைம் ஸ்கீம்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் இருக்கனால நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். Identify the rhyming words of the given lines. So fear, cheer, then whole, told.
Then identify the rhyme scheme of the given lines. A, fear, whole told, BB, cheer வந்து A ஓட rhyme ஆகிறனால again A. Then figure of speech in the fourth line. To youth and age. யூத்ன்றது வாலிபத்தை மீன் பண்ணுது, ஏஜ்ன்றது வயசான காலத்தை மீன் பண்ணுறனால அது வந்து அங்கே கான்ட்ராஸ்ட். அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இந்த தேர்ட் லைன் வந்து ஹாப்பி, ஹார்ட் ரெண்டும் ஹெச்ஆல பிகின் ஆகிறனால அது வந்து அலிட்ரேஷன். தென் அகெயின் 36, 37, 38 வந்து டெக்ஸ்டுவல் கொஷின்ஸ் தான். தென் ரைட்டிங் ஸ்கில்ஸ் 39 to 43 இதோட ஃபார்மேட்டை நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். 44 வந்து ஐடென்டிஃபை த எரர்ஸு. இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஹாவ் எஸ்கேப்டுன்னு கொடுத்துருக்கு. ஸோ செகண்ட் கண்டிஷன் எழுதும் போது ஹாவ் வராது. இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் எஸ்கேப். V3 யூஸ் பண்ண மாட்டோம், V1 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் எஸ்கேப். தென் B வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஃபெயில்ட் இன் மேத்ஸ். ரிப்பீட்டடாக இதுவும் உங்களுக்கு சொல்கிற ஒன்று தான். ஒன் ஆஃப் த வரும்போது ப்ளூரல் நவுன் சிங்குலர் வேர்ப். ஸோ இங்கே ப்ளூரல் நவுன் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கனால அதை சேஞ்ச் பண்ணணும். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் ஃபெயில்ட் இன் மேத்ஸ். குமார்ஸ் ஃபாதர் இஸ் அ எம்எல்ஏன்னு கொடுத்துருக்கு. எம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து ஒரு வவல் சவுண்ட் எம் அப்படின்னு சொல்கிறனால அது வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அங்கே வந்து நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். குமார்ஸ் ஃபாதர் இஸ் ஆன் எம்எல்ஏ. டூ த ஒர்க் குவிக்குன்னு கொடுத்துருக்கு. ஸோ அட்வர்ப் அங்கே டூ த ஒர்க் குவிக்லி. ஃபிஃப்த் ஒன் தே ரீச் டெல்லி இன் ட்ரெயின். ஸோ தே ரீச் டெல்லி பை ட்ரெயின். எப்படி போனாங்க? பை ட்ரெயின். தென் கோட் ஃப்ரம் மெமரி, அஃப்கோர்ஸ் யூ ஆல் கேன் டூ தட். Then again you have some writing skills. அதுவே again you can refer to the 46 வந்து again textual question. 47 comprehension. You can read and do it very well. I hope dear students இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you. Happy learning.